இன்னைக்கு நெறைய வீடுகள்ல ஒரு சீன் காமனா நடக்குது. சாப்பாடு ரெடி. குழந்தை டேபிள்ல உட்காருது. ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? ஃபோன் குடு. ஃபோன் இல்லைன்னா வாயே திறக்காது. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? யாரும் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல. பட் இட் ஹேப்பன்ட். லெட் மீ டெல் யூ a ரியல் ஸ்டோரி. ரமேஷ் அண்ட் பிரியா போத் வொர்க்கிங் பேரண்ட்ஸ். வேலைக்கு போற நேரத்துல குழந்தைய பாட்டி பாத்துக்குவாங்க. பாட்டிக்கு ஒரே கோல் தான். குழந்தை நல்லா சாப்பிடணும். ஆனா 2 வயசு குழந்தை அவ்வளவு ஈஸியா சாப்பிடுமா? ஓடும், விளையாடும், வாய மூடிக்கும், ஸ்பூன தள்ளிடும். பாட்டி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சாங்க. ஃபோன்ல ஒரு ரைம் போட்டாங்க. குழந்தை ஸ்க்ரீன பார்த்து வாய் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆச்சு. பாட்டிக்கு சந்தோஷம். சாப்பிட்டுருச்சு. தட்ஸ் எனஃப். இது ஒரு நாள் இல்ல. மந்த்ஸ் கணக்குல நடக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபோன் கூட, லஞ்ச் ஃபோன் கூட, ஈவினிங் ஸ்நாக் ஃபோன் கூட. ஸ்லோலி ஃபோன் இல்லாம குழந்தை ஒரு ஸ்பூன் கூட சாப்பிடாது. பட் நோபடி நோட்டிஸ்ட். ஏன்னா குழந்தை சாப்பிடுது. தட் வாஸ் த ஒன்லி திங் தட் மேட்டர்ட். ஒரு லாங் வீக்கெண்ட் குழந்தையோட அப்பா ரமேஷ் வீட்ல இருந்தாங்க. லஞ்ச் டைம் குழந்தைய டேபிள்ல உட்கார வச்சாங்க. ரைஸ், சாம்பார், காய்கறி ரெடி. வா கண்ணா சாப்பிடலாம். குழந்தை ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்பா ஃபோன் கொடு. ரமேஷ் கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஃபோனா? ஏன்? ஃபோன் இல்லன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு குழந்தை சொல்லுச்சு. ரமேஷ்க்கு ஷாக் ஆயிடுச்சு. யாரு சொன்னது இப்படி? குழந்தை கேஷுவலா சொல்லுச்சு. பாட்டி எப்பவும் ஃபோன் போடுவாங்க. அப்பதான் நான் சாப்பிடுவேன். அந்த வார்த்தை கேட்ட ரமேஷ்க்கு ஒரே நேரத்துல கோவமும் வந்துச்சு, கில்ட்டும் வந்துச்சு. He wanted to say something, but what could he say? பாட்டி வந்து வேணும்னே பண்ணல. She was just trying to feed the child, but the damage was already done. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபோன் ஸ்கிரீன் பார்க்கும்போது குழந்தையோட பிரெயின்ல ஒரு எக்ஸைட்மென்ட் வருது. சயின்ஸ்ல இத டோபமைன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸைட்மென்ட்ல குழந்தை ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுது. ஐ ஸ்கிரீன்ல ஃபிக்ஸ் ஆகுது, மவுத் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. ஆனா உண்மையில அது சாப்பிடல. யாரோ அதோட வாயில வைக்கிறாங்க, அவ்வளவுதான். பசி எப்போ வருதுன்னு தெரியாது. வயிறு நிறைஞ்சிச்சான்னு தெரியாது. என்ன டேஸ்ட்ன்னு கூட தெரியாது. திஸ் இஸ் நாட் ஈட்டிங். திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்வாலோயிங். லாங் ரன்ல என்ன ஆகும்? எமோஷனல் ஈட்டிங் ஹேபிட்ஸ். நோ கனெக்ஷன் பிட்வீன் ஹங்கர் அண்ட் ஃபுட். அட்டென்ஷன் ப்ராப்ளம் இன் ஸ்கூல். ஸ்கிரீன் அடிக்ஷன். நாட் ஜஸ்ட் டியூரிங் மீல்ஸ். எல்லாத்துலயுமே அது நடக்குது. ஒபிசிட்டி ஆர் புவர் நியூட்ரிஷன். சைல்ட் நெவர் லேர்ன்ஸ் டு சிட் அண்ட் ஈட் மைண்ட்ஃபுல்லி. இதுதான் நடக்கும். ஒரு நிமிஷம். ஃபோன் போடுறதுக்கு முன்னாடி குழந்தை ஏன் சாப்பிட மறுக்குதுன்னு யோசிச்சிருக்கோமா? சில நேரம் தே ஆர் ஜெனுவன்லி நாட் ஹங்க்ரி. சில நேரம் போர்ஷன் சைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சில நேரம் தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், நாட் சிட் ஸ்டில். சில நேரம் ஃபுட் டெக்ஸ்சர் வந்து நியூவா இருக்குது. இது எல்லாமே நார்மல். பட் வி பேனிக். ஒண்ணுமே சாப்பிடல. ஃபீல்ஸ் லைக் அ ஃபெயிலியர். ஸோ வி ரீச் ஃபார் த ஈஸியஸ்ட் ஃபிக்ஸ். ஃபோன். ஃபோனுக்கு பதிலா அப்ப என்ன ட்ரை பண்ணலாம்? ஈட் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. குழந்தை காப்பி பண்ணும் நம்ம சாப்பிடுறத பார்த்து. மேக் ஃபுட் ஃபன். ஷேப்ஸ், கலர்ஸ், ஸ்மால் போர்ஷன்ஸ். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் ஃபிக்ஸட் மீல் டைம் ஃபாலோ பண்ணுங்க. ரொட்டீன் வந்து இட் பில்ஸ் ஹங்கர். அண்ட் நோ ஃபோர்ஸ் ஃபீடிங். லெட் தம் ஸ்டாப் வென் ஃபுல். அண்ட் டாக் டியூரிங் மீல்ஸ். இது என்ன கலர்? இது என்ன டேஸ்ட்? இது சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்கும்? பேசுங்க. பிரைஸ் த எஃபர்ட். வாவ் யூ ட்ரைட் த கேரட் டுடே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாட்டி தாத்தா கிட்ட இதை ஜென்டிலா ஷேர் பண்ணுங்க. தே ஆர் நாட் ராங். தே ஜஸ்ட் நீட் அ பெட்டர் வே. பிளேம் இல்ல, ஒரு அவேர்னஸா கொடுங்க. ரமேஷ் அன்னைக்கு கோவமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா நீங்க அவனுக்காக எவ்வளவு பண்றீங்க, ஆனா போன் வேணாமா, நான் ஒரு பெட்டர் வே சொல்றேன். அந்த கான்வர்சேஷன் ஈஸியா இல்ல, பட் இட் வாஸ் நெசசரி. பிகாஸ் லவ் வித்தவுட் அவேர்னஸ் can accidentally create a habit that's very hard to break. Your child deserves to taste their food, not just swallow it while watching a screen.